எல்லாருமே நியூஸ் பார்த்திருப்பீங்க. அதாவது இஸ்ரேல் வந்து ஈரானோட நியூக்ளியர் சைட்ஸை வந்து ஹிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு. இந்த மாதிரி நியூக்ளியர் சைட்ஸை ஹிட் பண்ணா நமக்கு உடனே ஞாபகம் வருது அந்த ஹிரோஷிமா நடந்த அந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் தான். இந்த இடத்துல என்ன நடந்துச்சு? ஏன் வந்து ஈரானோட அந்த நியூக்ளியர் சைட்ஸை வந்து ஹிட் பண்ணாங்க? அப்படி ஹிட் பண்ணா என்ன மாதிரி டிஃபெக்ட்ஸ் நடக்கும்? நமக்கெல்லாம் வந்து ஒரு நேச்சராகவே வந்து ஒரு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் எல்லாம் வந்து ஹிட் பண்ணா அங்க வந்து இந்த மஷ்ரூம் கிளவுட்ஸ் மாதிரி பெருசா வெடிச்சு உங்களுக்கு அந்த அந்த இடம் இருக்கிற ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் ரேடியஸ்ல எல்லாருமே வந்து அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு மிசைல் நியூக்ளியர் சைட்ஸை ஹிட் பண்ணா என்ன மாதிரியான டிராபேக்ஸ், என்ன மாதிரியான டிஃபெக்ட்ஸ் நடக்கும்ன்றத டீடைல்டா இந்த வீடியோல பார்ப்போம். வெல்கம் டு MM ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். நான் உங்க அஜித். உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா, இஸ்ரேல் ஹிட் பண்ணதெல்லாம் உண்மைதான். ஆனா அவங்க ஹிட் பண்ணது என்னதுன்னா நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் சென்டர், அதாவது அணு செறிவூட்டல் நிலையம்னு பேர் அதுக்கு. இங்க என்ன சார் நடக்கும் அப்படின்னா, ஆக்சுவலா வந்து நம்மளுக்கு கிடைக்கிற அந்த யுரேனியம் வந்து 0.7% வந்து யுரேனியம் 235 கிடைக்கும். ஆனா மீதி கிடைக்கிற அந்த யுரேனியம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 238 வந்து கிடைக்கும். ஸோ அந்த யுரேனியம் நம்மளால டைரக்டா வந்து யூஸ் பண்ண முடியாது. இதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த யுரேனியம் வந்து கொஞ்சம் என்ரிச் பண்ணுவாங்க. அந்த என்ரிச்மெண்ட் பண்ற அந்த சென்டருக்கு பேர் தான் வந்து யுரேனியம் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் பேரு. இஸ்ரேல் டார்கெட் பண்ணது வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்டா கிடையாது. இஸ்ரேல் டார்கெட் பண்ணது வந்து யுரேனியம் என்ரிச்மெண்ட் சென்டர். நான் இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டியா சொல்ல விரும்புறேன். இந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் சென்டரும் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டும் பில்டிங்குள்ள இருக்கிற விஷயம் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா அங்க நடக்கிற ப்ராசஸ் வந்து ரெண்டுக்குமே வந்து வேற வேற ப்ராசஸ். இதோட கம்பேரிசனும் நம்ம டீடைல்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ரிச்மெண்ட் சென்டர்ல என்ன நடக்குதுன்றத பார்த்துருவோம். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, வெறும் 0.7% ஆஃப் அந்த யுரேனியம் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து பை நேச்சராகவே கிடைக்குது. அதுவும் யுரேனியம் 235. மீதி இருக்கிறத வந்து இந்த யுரேனியம் 238 தான் கிடைக்குது. இப்ப இந்த யுரேனியம் கேஸா கன்வெர்ட் பண்ணி, அதாவது யுரேனியம் ஹெக்ஸாஃபுளோரைடா கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்பின்னர் மாதிரி இருக்கும், ஒரு சென்ட்ரிபியூகல் ஸ்பின்னர்னு சொல்லலாம். அதுக்குள்ள அந்த யுரேனியம் பிளேஸ் பண்ணிடுவாங்க அந்த கேஸ் ஃபார்ம்ல இருக்கிறத. இப்ப அது வந்து ரொம்ப வேகமா சுத்தும் போது அந்த யுரேனியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த என்ரிச்மெண்ட் நடக்கும். இதுல நமக்கு அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு யுரேனியம் வந்து வெறும் 3ல இருந்து 5% என்ரிச்மெண்ட் கிடைச்சாலே போதும். அதாவது செறிவூட்டல் வந்து வெறும் 3ல இருந்து 5% இருந்தாலே போதும். ஆனா இதுவே வந்து நான் ஒரு வெப்பன் வந்து தயாரிக்கணும், இந்த நியூக்ளியர் பாம்ஸ் தயாரிக்கணும் அப்படின்னா எனக்கு என்ரிச்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 90%க்கு மேல இருந்தா மட்டும்தான் அங்க என்னால பாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியும். இந்த இடத்துல அந்த ஈரானோட என்ரிச்மெண்ட் சென்டர்ஸ் இருக்கு இல்லையா, யுரேனியம் என்ரிச்மெண்ட் சென்டர், அங்க என்ன நடந்தது அப்படின்னா, அவங்க இந்த யூஎஸும் இஸ்ரேலும் என்ன ஃபைன் பண்ணாங்க அப்படின்னா, யுரேனியம் ஆல்மோஸ்ட் வந்து 60% வந்து என்ரிச்மெண்ட் வந்து இருந்திருக்கு. ஏன்னா நீங்க நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு வெறும் 3 to 5% இருந்தாலே போதும். ஆனா அங்க இருந்தது வந்து 60%க்கு மேல வந்து என்ரிச் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நெக்ஸ்ட் பிளான் அவங்களுக்கு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, நியூக்ளியர் பாம் வந்து மேனுஃபேக்சர் பண்றதா இருந்திருக்கும். அதனாலதான் ஈரானை வந்து நாங்க டார்கெட் பண்ணி அவங்க நியூக்ளியர் அந்த மிஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து நாங்க வந்து தடுத்து நிப்பாட்டுறோன்ற மோட்டிவ்ல வந்து இது பண்றாங்க. அப்ப டைரக்டா வந்து அந்த யுரேனியம் அந்த என்ரிச்மெண்ட் சென்டர்ஸ் வந்து அடிச்சிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. அவங்க அடிச்சது வந்து ஜஸ்ட் அது அதோட வாசல் இருக்கு இல்லையா, ஒரு ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த என்ட்ரன்ஸ்ல சும்மா வந்து ஹிட் பண்ணிருக்காங்க. இதுக்கு மேல வந்து நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணும்போது நாங்க வந்து இன்னும் நிறைய டார்கெட்ஸ் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப இவங்க வந்து ஹிட் பண்ணது நீங்க அந்த என்ட்ரன்ஸ் சொல்றீங்க இல்லையா, அப்ப டைரக்டா வந்து அந்த மிசைல்ஸ் வந்து என்ரிச்மெண்ட் சென்டரே ஃபுல்லா வந்து பிளாஸ்ட் பண்ணா என்ன நடக்கும்? அப்ப வந்து ஒரு பிளாஸ்ட் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. அங்க வந்து அந்த கேஸ் ஃபார்ம்ல இருக்கிற அந்த யுரேனியம் வந்து இந்த சென்ட்ரிபியூகல் ஸ்பின்னர்ல வந்து ஸ்பின் ஆயிட்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஏதாவது ஒரு லீக் நடந்துச்சுன்னா அங்க இருக்கிற கேஸை வந்து உங்களுக்கு வந்து வெளியே லீக் ஆகும். இட்ஸ் லைக் ஒரு ஃபேக்டரியில வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து ஒரு ஃபேக்டரி இன்சிடென்ட் மாதிரி நடந்துரும் உங்களுக்கு. இதுவே எனக்கு நியூக்ளியர் பவர் பிளான்ட் போகும்போது தான் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். அப்ப இதுல இருந்து ரேடியேஷன்ஸ் வருமான்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து ரேடியேஷன்ஸ் வந்து லீக் ஆகும். ஆனா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பெரிய பிளாஸ்ட் மாதிரி இந்த ஹிரோஷிமா நடந்த மாதிரிலாம் பிளாஸ்ட் எல்லாம் இருக்காது உங்களுக்கு. அப்ப இதுல இருந்து நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னு. இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இந்த என்ரிச்மெண்ட் சென்டர்ல இருந்து கொண்டு வரோம் இல்லையா அந்த ராட்ஸ், அதாவது என்ரிச் பண்ண அந்த ராட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபியூவலா யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு பாய்லருக்குள்ள வந்து அந்த இதை பிளேஸ் பண்ணுவாங்க. அந்த பவர் பிளான்ட்ல பிளேஸ் பண்ண அந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் ராட ஜஸ்ட் ஒரு இக்னைட் பண்றது மூலயமா செயின் ரியாக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த செயின் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் யுரேனியம் வந்து தனித்தனியா கொஞ்சம் ஸ்பிளிட் ஆகும். இதனால என்ன நடக்கும் அப்படின்னா கண்டினியூஸா வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும்.
இந்த ராடு வந்து எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து வாட்டர் ஃபில்ல இருக்கும். இந்த வாட்டரும் சேர்ந்து வந்து உங்களுக்கு ஹீட் ஆக ஆரம்பிச்சு அதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஸ்டீமை ஒரு டர்பைன் மூலியமா கனெக்ட் பண்ணி அதுல இருந்து தான் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பவர் பிளான்ட்டுக்குள்ள கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ஃபிஷன் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆயிட்டு இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இந்த அயோடின்ல இருந்து சிசிஎம்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு ரிலீஸ் ஆயிட்டு இருக்கும். இது வந்து யுரேனியம் விட லட்சக்கணக்கான டைம்ஸ் வந்து ரேடியேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். இதெல்லாம் வந்து ரொம்ப 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 ஹார்ம்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்குள்ள கிட்டத்தட்ட எல்லாமே ப்ரொடெக்ஷன் லேயர் வச்சு எல்லா ரேடியேஷன்ஸுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு மிசைல் வந்து அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வந்து டார்கெட் பண்ணுது அப்படின்னா ஆல்மோஸ்ட் அது சேஃபா தான் இருக்கும். இன்கேஸ் அதை வந்து டார்கெட் பண்ணும் போது அங்க என்ன நடக்கும், ஃபார் சேஃப்டி மெஷர்ஸ்க்காக எல்லாமே வந்து உங்களுக்கு ஷட் டவுன் ஆட்டோமேட்டிக்கா ஷட் டவுன் ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து டெக்னாலஜிஸ் இப்போ வந்து பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல உங்களுக்கு பம்ப் ஒர்க் ஆகல அப்படின்னா அந்த நியூக்ளியர் ராட்ஸ் இருக்குல்ல அது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ஹீட்டா இருக்கும். இப்ப எனக்கு அதை வந்து கூல் பண்ணி ஆகணும். கூல் பண்றதுக்கு அந்த பம்ப் தேவை. அது வந்து இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த யுரேனியம் ராட் என்ன ஆகும் அப்படின்னா மெல்ட் ஆகும். ஸோ இந்த மெல்ட் ஆகும்போது அது இருக்கிற ஹீட்டை விட அதிகமான ஹீட் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம பிளாஸ்ட் ஆகும். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு பிளாஸ்ட் இருக்காது. ஆனா இதுல இருந்து ரிலீஸ் ஆகிற அந்த ரேடியேஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட காத்துல பரவும் போது இருக்கிற ஒரு 80 to 90 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே அந்த ரேடியேஷன் அஃபெக்ட் இருக்கும். அதனால என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க அதுக்கு பக்கத்துல இருக்கிற வில்லேஜ் வந்து காலி பண்ற மாதிரி இருக்கும். அக்ரிகல்ச்சர் லேண்டை யூஸ் பண்ண முடியாது. இருக்கிற எல்லாமே வந்து ஒரு பொல்யூட் ஆன மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வாழவே தகுதி இல்லாத ஒரு லேண்ட் சர்ஃபேஸை வந்து இந்த பிளாஸ்ட்ல இருந்து நடக்கலாம். இது ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ப்ரீவியஸ் ஹிஸ்டரியிலே வந்து 2 டைம் வந்து நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து நான் இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸை வந்து நான் சொல்லிட்டேன். அதாவது என்ரிச்மெண்ட் சென்டர்ஸ் எல்லாம் என்ன, உங்களுக்கு பவர் பிளான்ட்ல என்ன, அதுல ஹிட் ஆனா எப்படி இருக்குன்றத சொல்லிட்டேன். ஆனா இப்ப ஒரு ரூல்ஸ் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா ஆக்சுவலா வந்து என்னதான் வார் நடந்தாலும் நீங்க நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வந்து ஹிட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ரூல்ஸ் வந்து போயிட்டு இருக்காது. இது வந்து 2 கண்ட்ரிக்கான வார் மட்டும் கிடையாது. ஹோல் குளோபல் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸுமே வந்து ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்னால வந்து அஃபெக்ட் ஆகும். அதோட ரேடியேஷன்ஸ்னால அஃபெக்ட் ஆகும். ஆல்மோஸ்ட் இப்ப என்ன நடந்ததுன்றத வந்து ஒரு டீடைல்டா வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இப்ப நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் சரி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதை பத்தியும் நம்ம வந்து டீடைல்டா வந்து என்ன நடந்திருக்குன்றத வந்து பேசுவோம். இன்னும் மேலும் மேல இதுக்கு மாதிரியான சயின்ஸ் ஃபேக்ட்ஸ சயின்ஸ் டெக்னாலஜிஸையும் வெரி சிம்பிளான வெர்ஷன்ல அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். ஸோ ஸ்டே கியூரியஸ்.